கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 26 மே மாதம் 2026 செவ்வாய்க்கிழமையன்று பகல் 11 மணி 7 நிமிடத்திற்கும் சூரிய உதயாதி 12 நாழிகை 19 வினாடிக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுனத்தில் நின்ற குரு பகவான் 11ஆம் இடமான கடகத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இந்த லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு லாபத்திலே எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். காரணம், லாபம் எதிர்பாராத அளவு சிறந்த லாபம் கிடைக்கும். சொந்த தொழில் சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் பதவியில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கப்பெறும். மேலும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோகமான ஒரு காலமாக உங்கள் ஜாதகத்தின் மூலம் கிடைக்கப் போகிறது. அவர்களுக்கு நிறைந்த யோக பலன்கள் தனவரவு கிடைக்கப் போகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடமான விருச்சிகத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இப்போது உங்களுடைய தொழில் விருத்தி அடையும். தொழிலை பல இடங்களுக்கு விரிவுபடுத்த போகிறீங்க. வியாபாரத்தை சிறந்த அளவில் விரிவுபடுத்த போகிறீங்க. அதாவது கமிஷன் கான்ட்ராக்ட் ஒர்க் செய்கிறவங்க, கமிஷனுக்காக வேலை செய்பவர்கள், கான்ட்ராக்ட் வேலை செய்பவர்கள், மேலும் இந்த கல்வி சம்பந்தமான ஒரு துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அவர்கள் அனைவருக்குமே அனைத்து காரியத்திலும் வெற்றியே கிடைக்கும். தொட்டவை அனைத்தும் வெற்றியாகும். நீங்கள் எதுக்காக முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வருடத்தில் முயற்சி எடுங்க, அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், வெற்றியாகும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசுவாசமான வேலையாட்கள் தொழிலாளர்கள் கிடைப்பார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பகவான் சப்தம பார்வை பார்க்கறதுனால வீடு, வண்டி, மனை, வாகனம் போன்ற சேர்க்கைகள் ஏற்படும். பழசை கொடுத்து புதுசு மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். மேலும் சுகத்திலே இருந்து வந்த பாதிப்பு, உடல்நல கோளாறு, குறைவு அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறது. விவசாயம் எதிர்பாராத மகசூலை தந்து நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்திலே சனி பகவான் கண்டகச்சனியாக நின்று கொடுத்து கொண்டிருந்த பாதிப்புகள் மாறப்போகிறது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்து சனி பகவானை பார்க்கறதுனால இந்த கண்டகச்சனியால் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். கலத்திரத்துடன், அதாவது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, மனக்கசப்புகள் மாறி ஒற்றுமை இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில்னு சொல்லுவாங்கள்ல, கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த கூட்டு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறது.